பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு பகுதி 1 நாம் என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்னன்னா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அது அரசியலமைப்பின் உருவாக்கம். ஃபர்ஸ்ட் வருடம் 1934 எம்என் ராய் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கான்செப்ட் ஐடியா வந்து கொண்டு போறாரு. நமக்கு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேணும், தனியா வேணும்னு சொல்லிட்டு 1934 எம்என் ராய் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்றாரு. 1935 என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி வந்து அவர் வச்ச டிமாண்டை வந்து கடைசியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 1940 வந்து நாம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வச்ச டிமாண்டை ஃபைனலா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணது ஆகஸ்ட் ஆஃப் நம்ம சொல்றோம். இப்போ 1942 என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் ஸ்டான்ஃபோர்ட் ட்ரிப்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு டிராஃப்ட் ப்ரொபோசல் கொண்டு வராரு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு டிராஃப்ட் கொண்டு வராரு. ஆனா நம்ம அது வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம நிராகரிச்சிட்டோம். 1946 கேபினெட் மிஷன் பிளான்ல வந்து கொண்டு வராங்க. இன்னொரு டிராஃப்ட் ப்ரொபோசலுக்கு இன்னொரு கமிட்டி கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அதை முஸ்லீம் லீகும் ஐஎன்சியும் வந்து நம்ம ஃபைனலா அக்செப்ட் பண்றோம். இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து உருவாகுது. நெக்ஸ்ட் பார்ட் 2ல மீதி கண்டினியூஷன் நம்ம பார்ப்போம்.